வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினி வயசு தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆர்யா சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க, லவர் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய கடலை போடக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இப்ப அவரை பத்தி அதிக டாக் வருது இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆர்யா பாத்தீங்கன்னா இளம் வயது ஹீரோஸ், அவரோட ஏஜ்ல இருக்க ஹீரோஸோட படங்கள்ல கெஸ்ட் ரோல்ல பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உடனடியா மாட்டேன்லாம் சொல்லாம அந்த படத்துல நடிச்சு கொடுத்துருவாராம். அந்த மாதிரி ஆர்யா இருக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா ஆர்யாவோட படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நயன்தாரா கேட்டோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன படம் அப்படின்னா பெங்களூர் டேஸ் அப்படின்னு சொல்லி மலையாளத்துல பெரிய அளவுல ஹிட்டான திரைப்படம். இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா டேவிட் பவுலி, பகத் பாசில், துல்கர் சல்மான், நஸ்ரியா இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க. பெரிய அளவுல டாப் லெவல்ல பேசப்படக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் வந்து தமிழ்ல ரீமேக் பண்ண இருக்காங்க. அண்ட் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆர்யா மற்றும் பாபி சிம்ஹா, ராணா, நஸ்ரியாவோட கேரக்டருக்கு ஸ்ரீதிவ்யா எல்லாம் நடிக்க இருக்காங்க. இந்த திரைப்படத்தை பாத்தீங்கன்னா மலையாளத்துல பெங்களூர் டேஸ் படத்துல வந்து நித்யா மேனன் நடிச்சிருந்தாங்க பகத் பாசிலுக்கு காதலியா. அண்ட் அது வந்து ஒரு பிளாஷ்பேக்ல வர கதையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் வந்து நயன்தாரா இந்த படத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்யா கேட்டுக்கிட்டாராம். சோ அதனால நித்யா மேனனுக்கு பதிலா நயன்தாரா தான் அந்த கேரக்டர் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கும் போது இந்த திரைப்படத்துக்கு நிறைய டைட்டில்ஸ் எல்லாம் வச்சாங்க. சிங்கப்பூர் டேஸ் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதுக்கப்புறம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு வச்சாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே அப்படின்னா என்ன, அரசியலை பத்தி சம்மந்தப்படுத்தலாம் இல்ல. இந்த படத்துல வந்து அர்ஜுன், திவ்யா, கார்த்திக் அப்படின்றது அவங்க 3 பேரோட பேர். அந்த பேரோட முதல் எழுத்துக்களை தான் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இது வைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டோர்.com தொடர்ந்து பாருங்க.